மீடியா எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு இந்த ஒரு வீடியோல பாருங்க. நான் உயிர் கொண்டுனா நான் என்ன செய்யறது? என் குடும்பம் இல்லாத குடும்பம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இது ஃபேக் நியூஸ். நீங்க அம்மாவே இல்ல, தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க. என் ஐடி போய் உள்ள பாருங்க, என் அம்மா போட்டு நான் போஸ்ட் போட்டுருப்பேன். கூச்சமே இல்ல, வெக்கமே இல்லல. அம்மாங்கிறது நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். அந்த அம்மாவையே கேவலமா செட்டப் பண்ணி ஃபேக் பண்ணி பேட்டி எடுத்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல எப்படி தைரியமா போஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் கூட பரவாயில்ல, அவர் அன்னைக்கு போட்டிருந்த அதே சட்டையை போட்டு போய் டிவிகே பவுன்சர்ஸ் மேல கேஸ் கொடுக்குறோம்னு சொல்லி 2 பேர் போய் நின்று இருக்காங்க. ஒன்னு இவரா, இன்னொன்னு இவரோட அம்மாவா. அதுவும் ஃபேக். ஏன் ஒரே சட்டை போட்டா மட்டும் அது ஒரே ஆள் ஆயிடுமா? இங்க இருக்க நிறைய மக்கள் தனக்கு அடுத்தபடி நம்புறதே மீடியாவையும் நியூஸ் சேனலையும் தான். அதிலே தப்பான கேவலமான தகவலை பரப்புனீங்கன்னா அப்படிப்பட்ட நியூஸ் சேனல் இங்க தேவையே இல்லை. இங்க இருக்கிற சோசியல் மீடியால நிறைய நல்ல தகவல் பரப்பிட்டு இருக்காங்க, அதையே மக்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ராம் மேல ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க. பார்க்க விரும்பி போனனால தூக்கி அவங்க மட்டும் கடாசுவாங்களா? யாருப்பா நீ முதல்ல? என் முன்னாடி இருந்தியா இல்ல என் பின்னாடி இருந்தியா? பாருங்க, இவர் தான் எங்க கூட இருந்தாரு. நான் எடுத்த ஃபுட்டேஜ்லயும் அவர் கவர் ஆயிருந்தாரு. தளபதி கிட்ட போய் பவுன்சர் தள்ளி விட்டதும் இவரை தான். பட் இவன் கீழே இருக்க கோமாளி யாருன்னே தெரியல போய் தளபதி மேல கேஸ் கொடுத்திருக்கான். அம்மாவும் பேக்கு, பையனும் பேக்கு. பட் தளபதி மேல கேஸ் கொடுக்கறதுக்கு நீங்க எவ்வளவு வாங்கினு தெரியல.